சர்டிஃபிகேட் வேறு அனுப்பி வச்சான். அதுலேயும் ஒரு இடத்துல சொந்தமாக ஒரு இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு கவிதை எழுதினேன், அரசியல்வாதிகளை பற்றி எதுவும் எழுத சொன்னேன். நான் வந்து அதை எழுதும்போது சொந்தமாக கவிதை எழுதினேன். அரசியல் கட்சிகள் ஓட்டு பொறுக்கும், ஆட்சிக்கு வந்தபின் நோட்டை பொறுக்கும், ஆக மொத்தம் பொறுக்கிகள் ஆட்சின்னு. அதுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு அவார்டு வரும்போது ஒரு பரிசு கொடுத்து, அது உங்கள் பேப்பர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கவிதைக்கு ஒரு பாராட்டு வேறு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் எக்ஸாம் பேப்பரில் இப்படி ஒரு கவிதை எழுதித்த சூப்பரான கவிதை, சமுதாயத்தை சீர்திருத்துகிற கவிதை அப்படின்னு. அவன் நினச்சா ஒரு ஸ்டூடெண்ட் நினச்சிட்டேன். நான் இப்போ 40 வயசு கிழவன் அவனுக்கு தெரியும், 40 வயசில் எழுதுனேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐக்கியூ வேலை செய்யணும், ஓப்பன் பண்ணணும். கற்றுக் கொடுக்காமல் எதுவும் வராது. அப்போ குருவை நேசிக்கணும், படிக்கிற பாடத்தை நேசிக்கணும். நாம் மதிக்காத எதுவும் சொல்லுங்க நம்மை மதிக்காது. நாம் மதித்தோம்னா அது நம்மளை மதிக்கும். உங்கள் நோட்டு புக்கை வெறுத்தீங்கன்னா அது உங்களை ஒட்டாது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் அன்பாக எடுக்கணும். சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை அன்பாக பார்க்கணும், இல்லைங்களா? சரிதா? மரியாதை. அந்த குருன்னா அப்படி தான். குருன்னா அவர் தலைக்குள்ளே இருக்கிறது, நம்ம அந்த சாஃப்ட்வேர் எடுக்கணும். அவர் தலையில் இருக்காது, நம்ம தலை கொண்டு வரணும். அதுக்கு வந்து இங்கே வந்து அந்த சிஸ்டம் அப்படி தான் வேலை செய்யும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அதனால் இது எல்லாமே டெக்னாலஜி. ஐயா வந்து இதை பற்றி நினைவாற்றல் வளர அப்படின்னு ஒரு புத்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கேன். அது மாதிரி வானமே நம்மள இதுவும் டெக்னாலஜி தான். மனம் ஒரு கணினி, இது ஒரு டெக்னிக்கல் புக் தான். அப்புறம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, இது கவுன்சிலிங். 24 பேருக்கு 24 மனப்போராட்டத்துக்கு ஐயா என்ன பதில் சொன்னேன் அப்படின்றதான் அந்த புத்தகம், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்படி அப்படின்னு. அதை நீங்கள் வாய்ப்பு இருக்கவங்க வாங்க, இல்லை லைப்ரரியில் இருந்தால் எடுத்து படிங்க, விளங்குதா? அதை நீங்கள் வெளியில் வச்சுருப்பாங்க, சும்மா பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்க, இல்லாட்டி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ மீதி உள்ள பாக்ஸை நீங்கள் காலியாக இருக்க பாக்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணலாம், பண்ணுங்கள். 17ல் 1, 17வது எண் 1ன்னு போட்டுங்க. 17ல் 1. அப்புறம் 14ல் 3 ஐயா, 14வது எண் 3ன்னு போட்டுங்க. 14வது எண் 3, 17ல் 1. 9ல் 4 போட்டுங்க. 9வது எண் 4. அப்புறம் சொல்லுங்கள். 12ல் 8 போட்டுங்க. 12வது எண் 8. சொல்லுங்கய்யா. 8ல் 6 போடுங்க. 8வது எண் 6ன்னு போட்டுங்க. 7ல் 5. 7வது எண் 5ன்னு போட்டுங்க. 8ல் 6 போட்டுங்க. 9ல் என்ன போட்டீங்க? 4. சொல்லுங்க. என்ன? 11ல் 9 போடுங்க. 11வது எண் 9. 12ல் 8 போட்டீங்க. 11ல் 9 போட்டுங்க. 16ல் 0. 16வது எண் 0 போட்டுங்க. 16வது எண் 0 போட்டுங்க. 4வது எண் 1. 4வது எண் 1ன்னு போட்டுங்க. 4வது எண் 1ன்னு போட்டுங்க. போட்டிங்களா? 7ல் 5 போட்டீங்க. ரைட். எல்லா எண்களும் ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு. 8வது எண் 6. 9. சரி. இப்போ இந்த எண்களெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும், ரீகால். இதுக்கு ரிலாக்ஸாக அதை செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி 3 பயிற்சி தாரேன்னு சொன்னேன். ஒரு பயிற்சி மூச்சை கவனித்தல். ஒரு பயிற்சி என்னது? ஓய்வாக இருக்கும் போதெல்லாம், தூக்கம் வரலையா, மூச்சை கவனிச்சுட்டே இருக்கு. ஏறு மூச்சு, இறங்கு மூச்சு, வெரி சிம்பிள். ஏன்னா மனதுக்கும் மூச்சுக்கடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு, விளங்குதா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் மனது சும்மா இருக்கா பேசிகிட்டு இருக்கா? சொல்லுங்கள். பேசிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆள் எத்தனை மணி 1 மணிக்கு முடிப்பாரான்னு தெரியல, பசி வேறு கிள்ளுது, சோறு வேறு ஆறி போயிடும், இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா 1:30 வரைக்கும் இழுத்துருவான் போல், இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும், விளங்குதா? இப்போ நிமிர்ந்து உட்காருங்க சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். எப்படி புலம்பிக்கிட்டு இருக்க
நேரம் சிந்தனையில் புலம்பிகிட்டு இருக்கு பாருங்க அந்த மைண்டு, கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணுறேன் பாருங்க. நான் சொன்னது மட்டும் நீங்கள் செய்யணும். 1 2 3 அப்படிடுவேன். மூச்சை இழுக்கணும். இழுத்துட்டு கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணணும். நீங்கள் மூச்சை உடனே விட்டுறாதீங்க, ஹோல்டு பண்ணுங்க. வெரி சிம்பிள். விளங்குதா? கொஞ்சம் பேசாமல். ரெடி? 1 2 3 அப். மூச்சு இழுங்க, கண்ணை தர. மூச்சை மட்டும் இழுங்க, கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுங்க. ஓகே ஓகே சரி. இப்போ மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுருந்தீங்க. கொஞ்சம் நிறுத்தி வைக்கும்போது மனதில் சிந்தனைகள் கற்பனைகள் ஓடுதா, ஜாம் ஆகுதா? அவ்வளோதான். மனதோட ஆட்டத்துக்கு தகுந்தபடி தான் மனம் அசையும். ஏன் மூச்சை கட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனதை நிறுத்துறதுக்கு அது ஒரு வழி. அது பெரிய ப்ராசஸ். அதை நாங்கள் பயிற்சியாக சொல்லித் தருவோம், யோக பயிற்சியாக, அது வேற. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் என்னன்னா மூச்சை கவனிச்சிங்கனாலே டியூன் ஆயிரும். இதை புத்த பெருமான் கண்டுபிடிச்சது. இந்த இதைத்தான் சீனாவிலேருந்து எல்லாரும் சொல்லிக் கொடுத்தது அவர் தான். மூச்சை கவனித்தல். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பொருள் புருவ மத்தியை கவனித்தல். அதான் நம்ம போதி தர்மர் அப்படி 10 வருஷம் ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாரெலாம் சொல்லுவாங்க. இவங்களும் பார்த்து அந்த புருவத்தில் மயிரே போயிடுச்சு. மொட்டை கண்ணு பொந்து கண்ணானது அதனால தான். ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அவ்வளவு சிரமம்லாம் கிடையாது. நெற்றிக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது. அதை அழகாக தாய் ஔவையார் சொல்லும்போது, புருவத்தில் இருந்து புண்ணியனை காணில் உருவற்றினுக்கும் உடம்புனாங்க. அதே திருமூலதேவர் 3300 பாட்டு எழுதினவர் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. நெற்றிக்கு நேரே சொல்லுங்க, புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம், சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் ஒரு ரகசியம் இருக்கு, நீ உத்து உத்து பாருன்னாரு. அப்போ உன்னுடைய ஜீவன் என்ற ஒளியை, உயிர் என்ற ஒளியை கண்டுபிடிச்சலான்னாரு. உதாரணத்துக்கு 2வது பயிற்சி தான். உங்களில் ஒரு பையன் ஒரு பொண்ணு வாங்க. அன்பு மகனே, ஒரு மகன் எந்திரி பார்ப்போம். வா சாமி, வா சாமி. யாராவது ஒருத்தர் வாங்க. யாரும் வரல? வாங்க வாங்க, சும்மா வாங்க. நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் வாங்க. வாங்க. ஐயா பேர் ராதாகிருஷ்ணன். கையில் வச்சு பிடிச்சிங்க, அப்படி நேரம் பிடிச்சிங்க. நேரம் பிடிச்சிட்டு இந்த இப்போ கொஞ்சம் இந்த வெளிச்சம் தெரியுற மாதிரி அப்படி வெளிச்சம் நல்லா தெரியுது. இந்த பாருங்க, இதை இங்கேருந்து யார் வருது? வாங்க, யாரோ ஒரு ஆள் வாங்க. எந்திரிச்சு. அம்மா ரேவதி, வா வா, எந்திரிச்சு. ஓடியா ஓடியா ஓடியா, வேமா வா. குயிக். வச்சு கையில். இப்பா இந்த இடத்துல வா, அப்படி திரும்ப. பிடிச்சிக்க. இந்த கருப்பு புள்ளியை, நடுவில் கருப்பு புள்ளியை கண் கொட்டாமல் கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் 30 வினாடி பார். இப்போ பாருங்கள், எல்லோரும் இப்போ கண்ணை திறந்துட்டு ஒரு பொருளை பார்க்குறோம். கண்ணை மூண்டவொன்னே அந்த பொருள் தெரியாது. இப்போ பாருங்கள், 2 பேருக்கு நெற்றி கண்ணை திறக்க போகிறேன். 7வது தெரியாது. கண்ணை திறந்து கொண்டு பார்த்த பொருள் கண்ணை மூடிய பிறகும் தெரியும். அதான் 7வது அறிவோட ஸ்பெஷாலிட்டி. விளங்குதா? அதுக்கு நிறைய ஒரு 8 விதமான ஆற்றல் வரும். இந்த ஜூமிங் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அதில் ஒன்று தான் நோக்கு வருமம்னு அவன் சொன்னது. இவன் அவனோட சண்டை போகணும்னு நினச்சாலும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். விளங்குதா? இவன் பின்னாடி வரணும்னு நினச்சா மோகனம், வசீகரம், ஸ்தம்பனம், உச்சாடனம், வித்துவேடனம், பேதனம், மாரணம், சாவடிக்கிச்சிடலாம். கண்ணை வச்சே சாவடிச்சிடலாம். அந்தளவு சக்தி, 8 விதமான சக்தி வரும் அந்த ஜூமிங் ஆயிடுச்சுன்னா. அது 7வது அறிவு. சரிங்களா? சரி, ஓகே. ராதாகிருஷ்ணன் அப்படி பார்த்துட்டே இருங்க. சும்மா இருக்கா? சுத்தரமாக தெரியுதா? சுத்தமாக தெரியுது. மெதுவாக கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. புருவ மத்தியில் என்ன தெரியுது? பொட்டு வைக்கிற இடத்துல என்ன தெரியுது? ரவுண்டா தெரியுது. ரவுண்டா தெரியுது. புரியா வருதா? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி வருதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. புரியாது சார். அப்படியே ஒரு ஒளி மாதிரி வருதா? உள்ளேருந்து ஸ்பார்க் அடிக்குது. ஸ்பார்க்காக வருதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். கண்ணை மூடின பிறகு புருவ மத்தியில் தெரிகிறதா தெரியலையா? ஓகே, போங்க. அம்மா ரேவதி, கண்களை மூடுங்க, மெதுவாக மூடுங்க. புருவ மத்தியில் என்ன தெரியுது? தெரியுது சார், லைட்டா. என்ன தெரியுது? உள்ள அந்த பார்த்தது எப்படி தெரியுது? சுத்துதா? பொறிப்பொறியா சுத்துதா? உள்ளேருந்து பொறிப்பொறியா வருதா?
வருது ஒளி மாதிரி தெரியுதா? தெரியுது சார். வெரி குட். நல்லா கை தட்டி கொடுங்க. அதாவதுயா நெற்றிக்கண்ணை திறக்கிறதுக்கு 3 டெக்னாலஜி உண்டு. எத்தனை டெக்னாலஜி? 3 டெக்னாலஜி. எத்தனை டெக்னாலஜி? 3. ஒன்று, இது ரொம்ப சிம்பிள். 10 ரூபாய்க்கு அந்த அட்டையை வாங்கி போய் உங்கள் இதில் நீங்கள் படுக்கிற ரூம்லேயே வந்து நல்லா ஒளி இப்படி டியூப்லைட் இப்படி இருக்குன்னா எழுத்தாப்பில் வச்சிடணும், வெளிச்சம் தெரிகிற மாதிரி. படுக்க முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள். கண்ணை மூண்டவொன்னே வயின் சுத்தம் அப்படிங்க போர்வை பற்றிட்டு இப்படி படுத்துக்கிட்டு அந்த புருவ மத்தியில் சுற்றுறதையே பாருங்கள். அது ட்ரில் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் ட்ரில் பண்ணி உங்களுடைய சொந்த உயிர் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து அது ஜொலிச்சிக்கிட்டே இருக்குது. அதில் ஒளி எல்லா செல்லுக்கும் பரவுது. ஒளி, நெருப்பு, அந்த ஆற்றல் எல்லாம் பரவுது. ஆனால் அது ஜொலிக்கிற இடம் இதான். அது உயிர், ஜீவ ஜோதின்னு சொன்னாங்க. புரியுதா? இப்போ அந்த லைட் அங்கே எரியுது, ஆனால் அதில் ஒளி இவ்வளோ இடத்துலையும் பரவி இருக்குது. ஆனால் அதில் மையப்புள்ளி அங்கே இருக்குது. அதே மாதிரி ஜீவன் என்ற டோட்டல் பவரோட மையப்புள்ளி இங்கே இருக்குது. ஆனால் அதில் ஒளி எல்லா செல்லுலையும் இருக்குது. நாளாக அந்த ஜீவன் மங்கும் போது இந்த ஒளி குறையுது. ஒளி குறையும் போது வெப்பம் குறைஞ்சிரும், மின்சார ஆற்றல் குறைஞ்சிரும், காந்த சக்தி குறைஞ்சிரும், அணுசக்தி குறைஞ்சிரும். பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, பயோ ஹீட் எனர்ஜி, பயோ லைட் எனர்ஜி, பயோ அட்டோமிக் எனர்ஜி இதெல்லாம் குறைஞ்ச உடனே தான் கிட்னி போச்சு, லிவர் போச்சு, அது சரியில்லை, இது நொல்லைன்னு டாக்டர்கிட்ட போய் நிற்கிறீங்க. டாக்டர் என்ன கேள்வி கொடுத்துருவாரா? அவருக்கே நொட்டையெல்லாம் உட்காந்துருக்காரு. புரியுதா? டாக்டர் உன்னை காப்பாற்றுவார் நினைக்கிற மவனை, நீயே உன்னை காப்பாற்ற முடியல, டாக்டர் எப்படி காப்பாற்றுவார்? டாக்டர்லாம் காப்பாற்ற மாட்டார். உன்னை நீயே காப்பாற்றும் வழியை ஐயா சொல்லித்தரேன், படிச்சுக்க. வெரி சிம்பிள். சும்மா 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்கிரிப்டிங் வாங்க, அதில் எல்லாத்தையும் எழுதியிருப்பேன். வெறும் 10 ரூபாயில் உனக்கு எல்லா விஷயம் தெரிகிற மாதிரி பண்ணியிருப்பேன். இன்னும் நிறையா தெரிந்த சும்மா அந்த ஒரு குறிப்பேடை வாங்கினா கூட போதும், தெரிஞ்சுக்கலாம். அல்லது புத்தகங்களை வாங்கி படி, விரிவாக படி. நாம் தான் கடவுள், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, அப்படி. வெறும் டைரியை 130 ரூபாய்க்கு ஒரு டைரியை வாங்கினா கூட எல்லாத்தையும் எழுதியிருப்பேன். எல்லா டெக்னாலஜியும் இந்த வருஷத்து டைரி. இதுலேயே உனக்கு தேவையான சகல விஷயத்தையும் முதல்ல எழுதி முடிச்சுட்டு தான் டைரியை ஓப்பன் பண்ண. அப்புறம் டைரிக்குள்ளே சிவசூத்திரத்தை கீழே எழுதியிருப்பேன். 112 வகையான தியான டெக்னிக், சிவபெருமான் சொன்ன டெக்னிக், ஆதி சிவன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன சிவசூத்திரம் டெக்னிக். அதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, 3 வழி. ஒன்று வந்து இது மாதிரி சார்ட்டை வச்சு படி, சூர்யா சார்ட்டுன்னு பேர், இது ஒரு வழி. இன்னொரு வழி, சாதாரண வீட்டில் அகல் விளக்கு, ஒரு விளக்கை ஏற்று முன்னாடி வெயி, முன்னாடி உட்காந்துக்க. அந்த விளக்கை கண் கொட்டாமல் பாரு. அந்த விளக்கு கீழே ஒரு ப்ளூவாக ஃப்ளேம் இருக்கும், நடுவில் திரி இருக்கிற இடத்துல லிங்கம் மாதிரி கருப்பாக இருக்கும், அதை சுற்றி ஒரு மஞ்சள் ஒளி இருக்கும், அதை சுற்றி ஒரு லைட் மஞ்சளில் ஒரு ஒளி இருக்கும். அப்படியே பாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பாரு. அடுத்து ஒரு 4 நிமிஷம் என்ன பண்ணு, மூச்சு இழுக்கும்போது மட்டும் மூச்சு காற்று இழுக்கட்டும், இந்த நெத்தி புருவ மத்தி வந்து இந்த ஒளி இழுக்கிற மாதிரி பாவனை பண்ணு. அப்படி இழுக்கும்போது அந்த ஒளி இழுக்கணும், அந்த விளக்கோட ஒளியை நெற்றியை நோக்கி இழுக்கணும். மூச்சு வெளியே போகுது. அப்படி 5 நிமிஷம் பார்க்கணும் காலையில், அதுவும் அதிகாலையில். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாள், உலகம் இருட்டாக இருக்கும்போதே பார்க்கணும். அது மாதிரி சூரியன் மறைந்த பிறகு, சூரியன் இருக்கும்போது அது வேண்டியதில்லை, சூரியனே போதும். சூரியன் மறைவதற்கு முன்னால், சூரியன் மறைந்த பிறகு அல்லது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அதை பார்க்கணும். 5 நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடினோடனே இங்கே அந்த ஒளி தெரியும். ஒளி இப்போ எப்படி இந்த ரேவதி ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி அந்த சுத்திரமாக தெரிஞ்சதோ, அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒளி வந்து இங்கே மயில் தொகை மாதிரி பல வண்ணத்தில் அப்படியே சுத்தம். அது அப்படியே இப்போ எவ்வளோ நேரம் தெரியுதோ பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஜூம் பண்ணி பழகு. நல்ல கான்சன்ட்ரேஷன், வசியம் எல்லாம் வரும். இது 2வது வழி. 3வது வழி, நேராக சூரியன்ட்டே போயிட வேண்டியதான். அவர் தான் மெயின், நம்மளோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் தான். 9 அதையும் சுற்றி சும்மா சுழட்டி பின்னல் ஸ்பின்னிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்மளாவது 15 கோடி கிலோமீட்ரு